ஆத்மஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்மஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஒளியை கண்டு சிவனே ஆனந்தம் மிக அடைகின்றார். புன்னகையால் முகம் சிரிக்கின்றார். ஆத்மஞானம் ஒரு தீபம். முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். சங்கம யுகத்தினில் சேர்ந்தே இருந்து சத்யுக திரேதா சென்றிடுவோம். சாந்தி சுகமும் பெற்றிடுவோம். ஆத்மஞானம் ஒரு தீபம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். காற்றில் ஆடும் தீபம் போல ஆனந்த மிகுதியால் ஆடிடுவோம். ஆத்மஞானம் மிகுந்திடுவோம்.
என்றார். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். Om Shanti. Good morning, sister. Om Shanti. Om Shanti. Good morning, sister. Om Shanti, sister. Om Shanti. Om Shanti. Sister, mic வைக்கலையே. Om Shanti. Om Shanti. Om Shanti, sister. Om Shanti. 16/8/2024 சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுடைய சரீரமற்ற தந்தையாகிய நான் உங்களை சரீரமற்றவர்களாக ஆக்கும் பொருட்டு சரீரதாரிகளாகிய உங்களுக்கு கற்பிக்கிறேன். சரீரமற்ற தந்தை சரீரதாரிக்கு படிப்பிக்கிறார், ஆனா சரீரமற்றவராக ஆக்குறது. இது குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரம் புரிந்து கொள்கின்ற ஒரு புதிய விடயம். இது அசரீரி படிப்பிக்கிறார் என்றது, அதுவும் அசரீரி ஆக்குறதுக்கு படிப்பிக்கிறார் என்றது நீங்க மட்டும் புரிஞ்சு கொள்ற ஒரு விஷயம். கேள்வி: பாபா ஏன் குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அதே விடயங்களை விளங்கப்படுத்த வேண்டும்? தேவ சட்ட திருப்பி திருப்பி சொல்றாங்க. பதில்: ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகிறீர்கள். சில குழந்தைகள் கூறுகிறார்கள், சொல்றாங்க, பாபா அதே விடயங்களையே மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துறார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் மறந்து விடுவதனால் நான் நிச்சயமாக அதே விடயங்களே கூற வேண்டும். மாயையின் புயல்கள் உங்களை விரக்தி அடைய வைக்கின்றது. ஒவ்வொரு நாளும் உங்களை நான் எச்சரிக்காது இருந்தால் நீங்கள் மாயையின் புயல்களினால் தோற்கப்பட்டிருப்பீர்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் மறந்து விடுவதனால் நான் நிச்சயமாக அதே விடயங்களையே கூற வேண்டும். மாயையின் புயல்கள் உங்களை விரக்தி அடைய வைக்கின்றன. ஒவ்வொரு நாளும் உங்களை நான் எச்சரிக்காதிருந்தால் நீங்கள் மாயையின் புயல்களினால் தோற்கப்பட்டிருப்பீர்கள். இன்னமும் நீங்கள் சதோ பிரதான் ஆகும். நீங்கள் அவ்வாறு ஆகும் பொழுது பாபா உங்களுடன் இந்த ஞானத்தை பேசுவதையும் நிறுத்தி, இன்னமும் நீங்கள் சதோ பிரதான் ஆகவில்லை. நீங்கள் அவ்வாறு ஆகும் பொழுது பாபா உங்களுடைய இந்த ஞானத்தை பேசுவதையும் நிறுத்தி. ஓம் சாந்தி. இது ஒரு தனித்துவமான ஆன்மீக கல்வி என்று அழைக்கப்படுகிறது.
சத்திய யுகமான புதிய உலகிலும் சரீரதாரிகளே ஒருவருக்கொருவர் கற்பிக்கிறார். அனைவரும் திறந்து வச்சு ஓம் சாந்தி. இது ஒரு தனித்துவமான ஆன்மீக கல்வி என்று அழைக்கப்படுது. சத்திய யுகமான புதிய உலகிலும் சரீரதாரிகளை ஒருவருக்கொருவர் கற்பிப்பார். அனைவரும் ஞானத்தை கற்பிக்கிறார்கள். அது இங்கும் கற்பிக்கப்படுகிறது. அந்த சரீரதாரிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் கற்பிக்கின்றார். கற்பிப்பவர் சரீரமற்ற தந்தை அல்லது ஆன்மீக தந்தை என்பதனை நீங்கள் ஒரு பொழுதுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். மற்ற கல்வியில யாருமே எப்படி படிப்பிக்கிறது? கடவுள் கிருஷ்ணர் பேசுகிறார் என்றே அவர்கள் சமய நூல்களில் எல்லாம் எழுதியிருக்கிறார். அவரும் ஒரு சரீரதாரியே. மக்கள் இந்த புதிய விடயத்தை கேட்கையில் குழப்பமடைகிறார். எந்த புதிய விஷயம்? சரீரி படிப்பிக்கிறார். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாக எங்களுக்கு கற்பிக்கிறார் என்பதனை வரிசை கிரமமாக நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்பவே புரிந்து கொள்கிறீர்கள். இத ஆன்மீக தந்தை இது புதியதொன்று. இந்த சங்கமயுகத்தில் மாத்திரமே தந்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். நான் உங்களுக்கு இவரின் ஊடாக கற்பிக்கிறேன். அவர் ஞான கடலும் அமைதி கடலும் ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையும் ஆவார். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டியதொன்றாகும். பார்ப்பதற்கு எதுவும் இல்லை. ஆத்மாவே பிரதானமானவர். அவரே அழிவற்றவர். சரீரமோ அழியக்கூடியது. அந்த அழிவற்ற ஆத்மா இங்கிருந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் உங்களின் நிலையில் ஒரு பௌதீகமான சரீரத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பவர் அந்த சரீரதாரி அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பவர் சரீரமற்ற தந்தை. சின்னதிடம் கொடுக்கிறார். அவர் அதை எவ்வாறு கொடுக்கிறார்? நீங்கள் அதையும் புரிந்து கொள்கிறீர்கள். மக்கள் இதை பெரும் சிரமத்துடனேயே புரிந்து கொள்கிறார்கள். எத அவர் எப்படி படிப்புகிறார்? அவர்களை இந்த நம்பிக்கையை கொண்டிருக்க செய்வதற்கு நீங்கள் அதிக பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கு. அசரீரியானவருக்கு பெயரோ ரூபமோ காலமோ அல்லது இடமோ கிடையாது என்று அந்த மக்கள் கூறுகிறார். அந்த தந்தையே இங்கிருந்து உங்களுக்கும் கற்பிக்கின்றார். அவர் கூறுகின்றார், நான் ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை. நீங்கள் அவரை பார்க்க முடியாது. அவர் சரீரமற்றவர் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் ஞானக்கடலும் பேரானந்த கடலும் அன்பு கடலும் ஆவார். எவ்வாறு அவர் உங்களுக்கு கற்பிப்பார்? தந்தை எவ்வாறு தான் வருகிறார் என்பதையும் தான் யாருடைய ஆதாரத்தை பெறுகிறார் என்பதையும் விளங்கப்படுத்துகின்றார். நான் ஒரு கருப்பையினூடாக பிறவி எடுப்பதில்லை. நான் ஒரு பொழுதும் ஒரு மனிதராகவோ அல்லது ஒரு தேவனாகவோ ஆகுவதும் இல்லை. தேவர்களும் சரீரங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் சதா சரீரம் அற்றவராகவே இருக்கின்றேன். எனக்கு மாத்திரம் ஒரு பொழுதும் மறுபிறவி எடுக்காத பாகம் நாடகத்தில் உள்ளது. ஆகவே இது புரிந்து கொள்ளப்பட வேண்டியது ஒன்றாகும். நான் கண்களுக்கு புலப்பட மாட்டேன். கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் பேசுகிறார் என அந்த மக்கள் எல்லாம் எண்ணுகிறார். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் ஒரு வாக்கியுள்ள ரதத்தின் வகைகளை பாருங்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் குழப்பமடைவதில்லையா? உங்களால் எதையாவது புரிந்து கொள்ள முடியாது விடின் தந்தையிடம் வந்து அதை பற்றி
புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில் நீங்கள் கேட்காமலே தந்தை அனைத்தையும் உங்களுக்கு தொடர்ந்து விளங்கப்படுத்துகிறேன். நீங்கள் எதையுமே கேட்க வேண்டிய தேவையே இல்லை. நான் இந்த அதிமங்களகரமான சங்கம யுகத்தில் மாத்திரமே அவதரிக்கிறேன். எனது பிறப்பு அற்புதமானது. குழந்தைகளாகிய நீங்களும் அதை ஒரு அற்புதம் என்று கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை அத்தகையதொரு முக்கியமான பரீட்சையில் சித்தி அடையவே வைக்கிறார். உங்களை உலகின் மகத்தான அதிபதிகளாக்குவதற்கு அவர் உங்களுக்கு கற்பிக்கிறார். இது அற்புதமான ஒன்று. ஓ ஆத்மாக்களே, ஒவ்வொரு 5000 வருடங்களும் நான் உங்களுக்கு சேவை செய்வதற்கே வருகிறேன். நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கிறேன். நான் உங்களுக்கு சேவை செய்யும் பொருட்டு ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்திலேயே வருகின்றேன். அரை கல்பமாக நீங்களை கூவி அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓ பாபா, ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை தூய்மையாக்குபவர் என்று அழைக்க முடியாது. பரமாத்மாவாகிய பரமதந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். எனவே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு பாபா இங்கு வர வேண்டும். இதனாலேயே உண்மையான பாபாவின் அமரத்துவ ரூபம் என்பதும், உண்மையான ஆசிரியரின் அமரத்துவ ரூபம் என்பதும், உண்மையான சத்குருவின் அமரத்துவ ரூபம் என்பதும் நினைவு கூறப்படுகிறது. சீக்கியர்களிடம் மிகச்சிறந்த ஸ்லோகங்கள் உள்ளன. எவ்வாறாயினும் அமரத்துவ ரூபமாகிய சத்குரு எப்பொழுது வருகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு கடவுளுக்கு நீண்ட காலம் எடுப்பதில்லை என்பதை நினைவு செய்யப்படுகின்றது. மனிதர்கள் தேவர்களாக மாற்றுவதற்கு அவர் எப்பொழுது வருகிறார்? அவர் மாத்திரம் அனைவருக்கும் சற்கதி அருள்பவர். நீங்கள் இதில் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். என்ன நம்பிக்கை? அவர் மட்டும்தான் சற்கதி அருள்வர். அவர் என்ன சொல்றார்? மன்மனாபவர். அவர் அதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகிறார். வேறெவரும் அதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துவதில்லை. அமரத்துவ ரூபமாகிய சத்குரு இங்கிருந்து இந்த சரீரத்தினூடாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். எனவே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களையோ உலக அதிபதிகளாக்கும் பொருட்டு குழந்தைகளால் உங்களுக்கு சேவை செய்வதற்கு தந்தை இங்கு வர வேண்டும். அவர் விளங்கப்படுத்துகின்றார். ஓ ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் சதோ பிரதானாக இருந்தீர்கள், பின்னர் நீங்கள் தமோ பிரதான் ஆகினீர்கள். இந்த உலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. அந்த தேவர்களுக்கு மாத்திரம் உரிய தூய உலகம் இருந்தது. அவர்கள் அனைவரும் எங்கு சென்றார்கள் இதுவரைக்குமே தெரியாது. அவர்கள் குழப்பம் அடைந்துள்ளார். தந்தை வந்து உங்களை விவேகிகளாக ஆக்குகின்றார். குழந்தைகளே, நான் ஒரு முறை மாத்திரம் வருகிறேன். நான் ஏன் தூய உலகுக்குள் வர வேண்டும்? அங்கு மரணம் வர முடியாது. தந்தை மகா காலன். அவர் சத்திய யுகத்துக்குள் வர வேண்டிய அவசியமில்லை. அங்கு மரணமோ அல்லது மகா காலனோ வரவே முடியாது. அவர் வந்து ஆத்மாக்கள் அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்கிறார். நீங்கள் சந்தோஷத்துடன் திரும்பி செல்கிறீர்கள். ஆம் பாபா, நாங்கள் உங்களுடன் சந்தோஷமாக திரும்பி செல்ல தயாராக இருக்கிறோம். தயாரா இருக்கிறீங்களா? திரும்பி செல்ல தயாரா இருக்கிறீங்களா? ஆமா. இதனாலே நாங்கள் உங்களை கூவி அழைத்தோம். எங்களை இந்த தூய்மையற்ற உலகிலிருந்து அமைதி தாமத்தினூடாக தூய உலகுக்கு அழைத்து இந்த விடயங்களை மீண்டும் மீண்டும் மறக்க வேண்டாம். என்ன நீங்க தான் என்ன சொல்றீங்க? வீட்டை கூட்டிட்டு போங்க. பழைய உலகத்துல எங்களை வீட்டை கூட்டிட்டு போங்க, வீட்டை வாங்கன்னு சொன்னேன்னு சொல்றீங்க. எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, என் பேர பிள்ளைக்காக இருக்குது முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதான் பாபா சொல்லி இதை மறக்காங்க. நீங்க தான் சொன்னீங்க, உங்களை ஞாபகப்படுத்துறாரு. எவ்வாறு ஆயினும் எதிரியாக மாயை இங்கு நின்று கொண்டிருக்கிறார். நீங்க சொன்னீங்க தானே வீட்டை போறீங்க. மாயை இங்கு நின்று கொண்டிருக்கிறார். அவள் உங்களை மீண்டும் மீண்டும்
மறக்க வைக்கிறார். நானே அதிபதியும் சர்வசக்திவான்மாவேன். ஆனால் மாயையும் கூட சர்வசக்திவானவள். அவள் உங்களை கல்பமாக ஆட்சி செய்து உங்களை மறக்க வைக்கிறார். இதனாலேயே தந்தை ஒவ்வொரு நாள் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டி உள்ளது. ஒரு நாளும் பாபா உங்களை எச்சரித்திருக்காது விடின் நீங்க இப்ப எங்க இருப்பீங்க? முதலேண்ட வயிற்றுக்கு இருப்பீங்க. மாயண்ட முதலேண்ட வயிற்றுக்கு இருப்பீங்க. மாயை பெருஞ்சேதத்தை விளைவித்திருப்பார்கள். இது தூய்மைக்கும் தூய்மையின்மைக்குமான ஒரு நாடகம். நான் நல்ல விஷயத்த நினைக்கிறேன். ஆனா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எட்டி பார்த்து சொல்லுது, கொஞ்சம் என்ன சொல்லுது, பரவாயில்ல செய்வோம், ஒரு நாளைத்தானே அப்படின்னு சொல்லுது. அதான் தூய்மைக்கும் தூய்மையின்மைக்குமான ஒரு விஷயம். தந்தை இப்பொழுது கூறார், உங்கள் நடத்தையை சீர்திருத்தும் பொருட்டு தூய்மையாகுங்கள். காம விகாரத்தின் காரணமாக அதிக யுத்தங்கள் ஏற்படுகின்றன. தந்தை கூறுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது 3ஆம் கண்ணாகிய ஞானத்தை பெற்று விட்டதால் ஆத்மாக்களை மாத்திரம் உங்கள் பௌதீக கண்களால் இதையும் பார்க்க கூட வேண்டாம். ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். நாங்கள் எவ்வாறு விகாரத்திலே ஈடுபட முடியும்? நாங்கள் சரீரமற்று வந்தோம். நாங்கள் சரீரமற்றவர்களாகி வீடு திரும்ப வேண்டும். ஆத்மா இங்கு சதோ பிரதானாகவே வந்தார். அவர் சதோ பிரதானாகி இனிய வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். தூய்மையே பிரதானமான விடயம் ஆகும். மக்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் அதே விடயமே விளங்கப்படுத்தப்படுவது நல்லதுதான். ஆனால் குறைந்தபட்சம் அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்ற அனைத்து விடயங்களையும் அவர்கள் பின்பற்ற வேண்டும். சொல்றாரு பாபா, என்ன கடைபிடிக்கணும். அவை உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுவதால் நீங்கள் அவற்றினை பயிற்சியிலே ஆனால் அரிதாகவே எவரும் அவற்றை பின்பற்றுகிறார்கள். இதனாலே ஒவ்வொரு நாளும் பாபா விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது. நீங்கள் பாபா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துபவற்றை நாங்கள் மிக நன்றாக புரிந்து கொண்டுள்ளோம். நாங்கள் இப்பொழுது சமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகுவோம். நீங்கள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளீர்கள் என்றெல்லாம் கூறுவதில்லை. நாங்க புரிஞ்சுட்டோம் பாபா, நீங்க சொல்ல தேவையில்லை, நாங்க தமோ பிரதான சதோ பிரதான ஆயிட்டோம்னு சொன்னா பாபா சொல்லுங்க. நீங்கள் இதை கூறுகிறீர்களா? நீங்க அப்படி சொல்றீங்கள தானே, அதனாலதான் பாபா என்ன சொல்றா, திருப்பி படிப்பு. ஆகவேதான் பாபா ஒவ்வொரு நாளும் விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது. ஒரு விடயம்தான் இருப்பினும் நீங்கள் அதை செய்வதில்லை. என்னது ஒரு விடயம்? நீங்கள் தந்தையை நினைவு செய்வது கூட இல்லை. நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா நான் உங்களை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகிறேன். நினைவு செய்வதை உங்களுக்கு நினைவூட்டும் பொருட்டு, நினைவு செய்ததை நினைவூட்டும் பொருட்டு பாபா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூற வேண்டும். இதே நீங்கள் ஒருவருக்கொருவர் விளங்கப்படுத்த வேண்டும். என்ன? உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். ஆத்மாவை கருதி பரமாத்மா நினைவு செய்யுங்க. அப்ப உங்களோட பாவம் அழிக்கப்படும். வேறு வழி எதுவுமே கிடையாது. இதை அவர் ஆரம்பத்திலும் இறுதியிலும் சொல்றார். நினைவினூடாக மாத்திரம் நீங்கள் சதோ பிரதானாகவும் முடியும். நீங்களே எழுதுறீர்கள். என்ன எழுதுறீங்க? மாபா மாயையின் புயல்கள் உங்களை மறக்க எல்லாம் வைக்கின்றது. எனவே தந்தை உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? நீங்க தான் சொல்றீங்க மாயனை மறக்க வைக்குது. அவர் உங்களை தனியே விட்டு விடுவாரா? சும்மா விட்டுலாமா? அப்படி நீ என்ன மாறுபட்டு போங்க, ஒண்ணும் தேவையில்லை, நீங்க மறந்தானே நினைச்சான பரவாயில்லை, விட மாட்டேன். அதனாலதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமானவர்கள் என்பதை தந்தை அறிவார்.
நீங்கள் சதோ பிரதான் ஆகும் வரையில் உங்களால் திரும்பிச் செல்லவே முடியாது. இதுவும் யுத்தத்துடன் ஒரு தொடர்பினை கொண்டுள்ளது. உங்களின் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக நீங்கள் சதோ பிரதான் ஆகும் பொழுதே யுத்தமும் ஆரம்பமாகும். இந்த ஞானம் ஒரு வினாடிக்கானது. நீங்கள் எல்லையற்ற தந்தையை கண்டு கொண்டுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் தூய்மையாகும் பொழுது மாத்திரமே அவரிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுவீர்கள். சிஸ்டர், உட்யுத்தம்னு சொல்றது மாயுடன் யுத்தமா வெளியான யுத்தம்? ரெண்டும் தான். யுத்தம்ன்றது உறுதி காலம், முடிவு முடிவு வரும்போதுதான் அதுக்குரிய விஷயம். அதாவது நீங்க விளங்கி கொண்டு உங்களுடைய இந்த நிலையை அடையும் பொழுது யுத்தம் நடக்கும் தான். அவசரதான் யுத்தம் இறுதியில நடந்தா முடிவுக்கு வரும். நீங்கள் மிக நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஞானம் ஒரு வினாடிக்கானதாகும். இந்த பாவத்திற்கும் சொல்றாரு. இதுவும் யுத்தத்துடன் தொடர்புடையது. உங்களை முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக நீங்கள் சதா பிரதான் ஆகும் பொழுது யுத்தம் ஆரம்பமாகும். இந்த ஞானம் ஒரு வினாடிக்கானதாகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையை கண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தூய்மையாகும் பொழுது மாத்திரமே அவரிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுவீர்கள். நீங்கள் மிக நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். சிலர் முற்றாக எதையுமே புரிந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்ற ஞானம் கூட கிடையாது. அவர்கள் ஒரு பொழுதும் இந்த கல்வியை கற்றதில்லை. முழு கல்பத்திலும் அவரும் அசரீதியான தந்தையுடன் எப்பொழுதுமே கற்றது இல்லை. ஆகவே இது புதியது உண்டு. தந்தை கூறுகிறார், நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் ஒரு முறை உங்களை சதோ பிரதான் ஆக்குவதற்கு வருகின்றேன். நீங்கள் சதோ பிரதான் ஆகும் வரையில் உங்களால் அந்த அந்தஸ்தை அடைய ஏனைய கல்விகளில் மாணவர்கள் சித்தி அடையாததை போன்றே இங்கும் மாணவர்கள் சித்தி அடைவது இல்லை. சிவபாபாவை நினைவு செய்வதனால் என்ன நடைபெறும் என்பதனையும் அவர்கள் முற்றிலும் புரிந்து கொள்வதில்லை. அவர் தந்தையாதலால் நீங்கள் அவரிடமிருந்து நிச்சயமாக சுவர்க்கத்தினுடைய ஆஸ்தியை பெறுவீர்கள். தந்தை உங்களுக்கு ஒரு முறை மாத்திரம் விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் அதனூடாக தேவர்களாகின்றீர்கள். நீங்கள் தேவர்களாகின்றீர்கள். பின்னர் தங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு வரிசை கிரமமாக ஏனைய அனைவரும் இங்கு வருவார்கள். இந்த விடயங்கள் அனைத்தும் முதிய தாய்மார்களின் புத்தி இருக்க முடியாது, கணக்க படிப்பிக்க இல்லாது. அப்ப பாபா சொல்றாரு என்ன, அவங்களுக்கு என்ன சொல்லுவாரு பாபா வளமையா? அது மட்டும் நினைவு. எனவே தந்தையும் கூறுகின்ற உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். அந்த சிவபாபாவை ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை. அனைவருக்கும் அவருடைய அல்லது அவருடைய சொந்த லௌகீக தந்தை இருக்கிறார்கள். சிவபாபா சரீரியானவர். அவரை நினைவு செய்கையிலே நீங்கள் தூய்மையாகி உங்கள் சரீரத்தை நீக்கி தந்தையை அடைவீர்கள். தந்தை பெருமளவு விளங்கப்படுத்துகிறார். ஆனால் நீங்கள் அனைவரும் எல்லாருக்கும் படிப்புகிறாராம். ஆனால் நீங்கள் அனைவரும் ஒரே அளவுக்கு புரிந்து கொள்வது. மாயை உங்களை மறக்க வைக்கிறாள். நீங்க படிக்கிறேன் பாபா இருக்கிறது லௌகிக் டீச்சருக்கும் பாபாக்கும் தான் வித்தியாசம். இது ஒரு யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. தந்தை இங்கிருந்து உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகிறார். அவர் உங்களுக்கு பல்வேறு விடயங்களையும் நினைவூட்டுகிறார். என்ன நினைவுபடுத்துறண்டே முக்கியமானண்டா, செய்யப்பட்ட பிரதானமான தவறுகளை ஒரு பட்டியலிடுங்க. வீட்டுக்கு நீங்க செய்யற தவறுகளை பட்டியல் போட்டு பாருங்க. பட்டியல் போட்டு வைங்க, கண்டுபிடிங்க. ஒன்று, தந்தை சர்வ வியாபியாக இருப்பது.
கடவுள் பேசுகிறார், நான் சர்வ வியாபி அல்ல. 5 விகாரங்களே சர்வ வியாபிகளா இருக்கிறது. சர்வ வியாபியா பிரசன்னமா இருக்கு, எல்லா இடம் இருக்கு. இது மிகவும் கடுமையான தவறு. எல்லா இடம் நான் இருக்கிறேன்னு சொன்னேன். ஸ்ரீ கிருஷ்ணர் கிருதையின் கடவுள் அல்ல, பரமாத்மாவாகிய பரமதந்தையாகிய சிவனே கீதையின் கடவுள். இந்த தவறுகளை சரியாக்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் தான் இவர்கள் ஆவீர்கள். எவ்வாறாயினும் இந்த தவறுகள் காரணமாகவே பாரதமே தூய்மையானது, தூய்மையற்றதாகி விட்டதென்று ஏனையோருக்கு விளங்கப்படுத்தியதாக கூறி இன்னமும் இந்த குழந்தையும் பாபாவுக்கு எழுதியதும் இல்லை. இதுவும் அவர்களுக்கு கூறப்பட வேண்டும். கடவுள் எவ்வாறு சர்வ வியாபியாக இருக்க முடியும்? கடவுள் ஒருவரே, அவர் பரமதந்தையும் பரம ஆசிரியரும் பரம சத்குருவும் ஆவார். எந்த சரீரதாரியையும் பரமதந்தை, ஆசிரியர், சத்குரு என்று அழைக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரே முழு உலகினதும் அதி உயர்வானவர். அவர் உலகம் சதோப்பிரதானாக உள்ள பொழுது வருகின்றார். பின்னர் உலகம் சதோவாக உள்ள பொழுது ராமர் வருகின்றார். பின்னர் ஏனையோர் அவர்களுக்குரிய நேரத்தில் வரிசை கிரமமாக கீழிறங்கி வருகின்றார்கள். சதோப்பிரதான் என்றது அவ சொன்ன ஸ்ரீ கிருஷ்ணர் வருகிறார். அப்ப அது சத்திய யுகம். அதுக்கப்புறம் என்னவாம்? ராமருடைய ஆட்சி. அதுக்கு என்ன சொல்றாரு பாபா? சதோ. அனைவருடைய விகாரங்களையும் விழுங்கியதனால் சங்கரரின் கழுத்து நீலமா நிறமாகியதாக அவர் சமய நூல்களிலே காட்டியுள்ளார்கள். நெஞ்சுண்ட கண்டன். எவ்வாறாயினும் இப்பொழுதும் இந்த விடயங்களை விளங்கப்படுத்தும் பொழுது உங்கள் தொண்டை வறண்டு விடுகிறது. இது அத்தகையதொரு சிறிய விடயம், ஆனால் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தை கேட்க முடியும். நான் நற்குணங்கள் மிக்கவராகவும் சதோ பிரதானாகவும் ஆகிவிட்டேனா? நான் நற்குணம் நிறைஞ்சவராகவும் சதோ பிரதானாகவும் ஆகிவிட்டேனா? தந்தை விளங்கப்படுத்துறார். என்ன விளங்கப்படுத்துற? நீங்கள் எவ்வளவுதான் பிரயத்தனம் செய்தாலும் விநாசம் நடைபெறும் வரையில் உங்களால் கர்மாதீத ஸ்திதியை அடைய முடியாது. அமர்ந்திருந்து சிவபாபாவை முழு நேரமும் நினைவு செய்யும். கர்மாதீதம் அடையணும். வேற எதையும் பேசக்கூட வேண்டாம். அவ்வளவுதான். அமர்ந்திருந்த நீங்க 3 மணித்தெல்லாம் செய்வேன். பாபா யுத்தம் இடம்பெறும் முன்னர் நான் நிச்சயமாக கர்மாதீத ஸ்திதியை அடைவேன். அவ்வாறான ஒருவர் வெளிப்படுவது நாடகத்தில் சாத்தியமில்லை சொல்லணும். என்ன யுத்தம் நடைபெற முதல் நான் இப்படி ஆயிடுவேன் சொல்றது அப்படி இன்னுமே சாத்தியம் இல்லை. ஒரு நபர் மாத்திரமே முதல் இலக்கத்தை கூறுவார். இவரும் கூறுகிறார், நான் பெரும் பிரயத்தனம் செய்ய வேண்டியுள்ளது. ஆறு பிரம்மா பாபா சொல்ற மாயை மேலும் அதிக சக்தியுடன் வருகிறாள். இந்த பாபாவே கூறுகிறார். என்ன பிரம்மா பாபா சொல்றார்? என்ன சொல்றார்? சிவபாபா எனக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறார், ஆனால் அப்படி இருந்தும் என்னால் அவரை நினைவு செய்ய முடியாது. அதுன்றது இங்க நெற்றியில பக்கத்துல இருக்கிறாரு, தனக்கு பக்கத்துல இருக்கிற அப்படின்னு நினைக்க முடியாது. நான் அவரை மறந்து விடுகிறேன். சிவபாபா என்னுடன் இருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன், ஆனால் அப்பொழுதும் நீங்கள் செய்வது போன்றே நானும் அவரை நினைவு செய்ய வேண்டியிருக்கிறது. கஷ்டப்பட்டுதானே நான் நினைக்க வேண்டியது. நான் அவருடன் இருப்பதனால் மாத்திரம் நான் சந்தோஷம் அடைகிறேன் என்பது அல்ல. இல்லை. ஏன் பாபா இப்படி சொல்றாரு? பிரம்ம பாபாக்கு என்ன, அவர் லட்சிப் பாபா வந்திருக்காரு தானே, அவருக்கெல்லாம் செய்ய முடியும் சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் இல்லை. அவசரம் நானும் முயற்சிதான் செய்கிறேன். அவர் எனக்கும் கூறுகிறார், சதா என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள். நீங்கள் சக்தி வாய்ந்தவர், ஆனால் உங்களுக்கு மேலும் அதிக புயல்கள் கூட வரும்.
சொல்றார் பாபா. சதா என்ன அவரும் சொல்றார். அவர் சிவபாபா பிரம்ம பாபாக்கும் சொல்றார் என்ன, என்னையே சதா நினைவு செய்யுங்க. நீங்க என்னோட இருக்கிறீங்க, சக்தி வாய்ந்தவர், அதனால மேலும் புயல் வந்து வரும். பிரம்ம பாபாக்கு சொல்றார். வேறவாறு உங்களால் குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்த முடியுமே? புயல் அனுபவம் செய்த ஆளுக்கு தான் மற்ற ஆளுக்கு விளங்க சொல்ல முடியும். பிரம்ம பாபாக்கு சொல்ற நிறைய புயல் வந்து அனுபவசாலி ஆகினால்தான் உங்களால மற்றவைக்கு விளங்கப்படுத்த முடியும். இந்த புயல்கள் அனைத்தும் உங்களை கடந்து செல்லும். அவருக்கு மிக அருகாமையில் அமர்ந்திருக்கையிலும் கூட என்னால் கர்மாதீத நிலையை அடைய இயலாது உள்ளது. சிவபாபாக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு. அப்படின்னு தன்னால கர்மாதீத நிலை அடைய முடியாம இருக்கு. ஆகவே வேறு யார் அவ்வாறு ஆகுவார்கள்? இந்த இலக்கு மிக உயர்ந்தது. நாடகத்துக்கேற்ப அனைவரும் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள். ஒருவர் அந்த முயற்சியை செய்து காண்பிக்கட்டும். என்ன முயற்சி? பாபா உங்களுக்கு முன்னதாகவே கர்மாதீதமாகுவதை நான் உங்களுக்கு செய்து காண்பிப்பேன். பிரம்ம பாபாக்கு முன்னாலே முதலே நான் கர்மாதீதமாயிடுவேன். அப்படி யாரா செய்து காண்பிக்கட்டும். பாபா உங்களுக்கு முன்னாலேயே நான் அவ்வாறாகுவேன். அது சாத்தியம் இல்லை. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பெருமளவு முயற்சியை செய்ய வேண்டும். உங்களுடைய குணாதிசயமே பிரதானமான விளக்கம். தேவர்களின் குணாதிசயங்களுக்கும் தூய்மையற்ற மனிதர்களின் குணாதிசயங்களுக்கும் இடையில் அதிக அளவு வித்தியாசம் இருக்கிறது. சிவபாபாவை உங்களை விகாரம் உடையவர்களிலிருந்து விகாரமற்றவர்களாக ஆக்குகிறார். எனவே நீங்கள் இப்பொழுது பெருமளவு முயற்சியை செய்து தந்தையையே நினைவு செய்ய வேண்டும். அவரை மறக்க வேண்டும். ஏழை அப்பாவி தாய்மார்கள் ஏனையோரின் ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள். அவங்க பிடிச்சு வச்சுக்கிறாங்க. பாபா சொல்ற ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க. யாதாவது அவர்கள் ராவணனின் ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறார்கள். எனவே அவர்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் கடவுள் ராமரின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறீர்கள். அந்த மக்களோ ராவணனின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறார்கள். இந்த யுத்தம் தொடர்கிறது. ஆனால் ராமருக்கும் ராவணனுக்கும் இடையிலே ஒரு யுத்தம் இருக்கவில்லை. நடந்தன்னு சொல்லப்படுவதுதானே. பௌதீகமா அப்படியெல்லாம் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வழிகளிலே தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்ன சொல்றார்? தொடர்ந்து உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இரவும் உங்களுடைய அட்டவணைகளை பாருங்கள். அட்டவணை கொடுத்தோம், பார்த்தீங்களா? அதுல இருக்குது இந்த கேள்வியும். நாள் முழுவதும் நான் ஏதாவது அசுர நடத்தையை கொண்டிருந்தேனா? ஒரு பூந்தோட்டத்தில் உள்ள மலர்கள் வரிசை கிரமமாகவே உள்ளன. எப்பொழுதும் 2 மலர் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஆத்மாக்கள் அனைவரும் தங்களின் சொந்த பாகங்களை பெற்றுள்ளார்கள். ஒரு நடிகரும் அவருடைய அல்லது அவளுடைய சொந்த பாகத்தை தொடர்ந்து நடிக்கிறார்கள். தந்தையும் வந்து நிச்சயமாக ஸ்தாபனை பணியையே மேற்கொள்கிறார். அதன் பின்னர் அவர் திரும்பி செல்கிறார். ஒவ்வொரு 5000 வருடங்களும் நிச்சயமாக அவர் வந்து உங்களை உலக அதிபதிகளாக ஆக்குகிறார். அவரே இல்லையற்ற தந்தை ஆதலால் நிச்சயமாக உங்களுக்கு புதிய உலகம் என்று ஆஸ்தியை கொடுப்பார். அவர்தான் எல்லாத்துக்கும் அதிபதியினுடைய தான் உங்களுக்கு அவர் புதிய உலக ஆஸ்தியையும் இருக்கிறார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கும் தாயும் தந்தையும் அன்பும் நினைவுகளும் எங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகிறார்.
Mite, Mite mite sikade Sikalade Ajongprit Nitida Babdadaka Yar. Oh, good morning. यार ओना गुड मॉर्निंग Kaki Yuhani वाणी Bachongo. बच्चों को नमस्ते Namaste. वाणी Yuhani बच्चों की Bachongi. Yuhani वाणी Babko. बाप को Namaste. नमस्ते नमस्ते बाबा தாரணைக்கான சாரம்சம் 1. என்ன சொன்னார் முக்கியமா? Okay. ஞானமாகிய 3ஆம் கண்ணை பயன்படுத்தி ஆத்மாக்களை மட்டும் பாருங்கள். இந்த 3ஆம் கண்ணை பயன்படுத்தி தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்பதான் என்னால ஆத்மாவையும் பார்க்க முடியும். அதாவது எனக்கு நடக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்ன நோக்கத்துல என்ன மாதிரி நான் பார்க்கிறேன். ஞானக்கண்ணால பார்க்கிறேன் அல்லது முதல் மாதிரி தான் நான் பார்க்கிறேன். அப்படி நான் ஞானக்கண்ணால பார்த்தா என்ன நடக்கும்? சரி. ஓகே, வேற 3ஆம் கண்ணால் எனக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துட்டு நம்ம ஞானத்தை பயன்படுத்தி பாக்குறோம். சரி, இப்போ ஒரு அலேசிட்டார் வச்சுக்கலாம். என்ன 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 ஞானம் பயன்படுத்த என்ன செய்வார்? என்ன நினைப்பார் அவரு? வேணா எனக்கு முன்னால என்ன ஏசினாருன்னா நான் ஞானத்தை பயன்படுத்த நினைப்பாரு. நானும் எங்கேயோ அவருக்கு செய்திருக்கிறேன், எனக்கு திருப்பி செய்யறேன். ஞானத்தை பயன்படுத்துறேன்னா அப்படிதான் எங்களுக்கு முதல்ல நடக்கிற எல்லா சம்பவங்களையும் நாங்க ஞானக்கண்ணால், அதான் 3ஆம் கண். அப்ப ஆத்மாண்டதை பார்த்து பழகினாத்தான் எனக்கு எல்லா விஷயங்களிலும் ஞானத்தை மேம்படுத்த முடியும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நான் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது, குழப்பம் அடையக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. ஏன் நடந்ததான் திருப்பி நடக்குது, அதுல முழுசு சவுண்டுமே அதுல இல்ல. இது ஞானம் தெரிஞ்சாலும் பயன்படுத்தும். அதான் 3ஆம் கண்ணால பார்க்க. எவ்வளவுதான் தீவிரமான விஷயமா இருந்தாலும் அது நன்மைதான் இருக்கும். அது ஒழுங்கான முறையில அதான் பாக்குறேன்னு பாபா சொல்றாரு. உங்களை அந்த நாங்க ஆழமா அந்த பயிற்சி எங்களுக்கு இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் எங்களுக்கு முன்னாள் என்ன நடந்தா என்ன நாங்க அப்படித்தான் செய்யணும். உங்கள் பௌதீக கண்களால் எதையுமே பார்க்காதீர்கள். சூர்தாசன கதை பாபா சொல்வார், கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அதான் சரீரமற்றவராகுவதை பயிற்சி செய்யுங்கள். அடிக்கடி மேல போயிட்டு வரணும். அதான் சரீரமற்றவரா பயிற்சி. 2வது, தந்தையின் நினைவினை கொண்டிருப்பதனால் உங்களுடைய குணாதிசயத்தை தெய்வீகமானதாக ஆக்குங்கள். உங்கள் இதயத்தை கேளுங்கள், நான் எந்த அளவுக்கு நற்குணங்கள் மிக்கவர் ஆகியிருக்கிறேன். எத்தனை நற்குணம் இருக்கு?
எத்தனை வகை சாப்பாடு அங்க சாப்பிட போறீங்க? அது தெரியும். இதெல்லாம் நற்குணம் இருக்கு. 36 வகை, 36 நற்பண்பு இருக்கு. இப்ப இந்த நற்பண்பு எல்லாருக்கும் இருக்கு, வீதாசாரம் குறைவு. சிலதுல கூட சிலர்ல கூட அது வெளிப்படமா தெரியும். சிலது இல்லாம குறைவ பெர்சன்டேஜ்ல இருக்கு. சம்பூர்ணம் அடையினா என்ன? எல்லா குணத்துல 100 விதமா இருக்கு. அதான் சம்பூர்ணம். அப்ப வீதாசாரம் இல்லாடிக்குன்னு 14 16 எல்லாம் நிறைஞ்ச கல்யாண்டா என்ன முழுமையான சூரியன்ல சந்திரனை போல வாரம் நட்டை இருக்கிற ஒரு நேரத்துல எனக்கு 5 விதம் தான் ஒரு நற்பண்பு வேலை செய்யுது. இன்னொரு நற்பண்பு எனக்கு 50 வீதம் வேலை செய்யுது. அதான் அது எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி நான் சேதிச்சு பார்க்க சொல்லி பாபா சொல்றார். நம்மளோட குணாதிசயத்தை தெய்வீகமானதாக்குங்க. நீ தந்தை நினைவு கொண்டிருப்பதனால் உங்கள் குணாதிசயத்தை தெய்வீகமாக்குங்கள். நான் இந்த அளவுக்கு நற்குணம் மிக்கவராயுள்ளேன். நாள் முழுவதும் முற்றாகவே ஏதாவது அசுர நடத்தையை கொண்டிருந்தேனா? நன்றி சகோதரனே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி. இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். சிவனை தியானம் செய்ய வேண்டும். புண்ணிய காலை தோன்றும். நீ யாரெங்கு இருந்து வந்தாயோ உன்னை அறிந்து கொள்வாய். ராஜயோகத்தை தெரிந்து கொள்ளே பரமபிதாவை அறிவாய். இந்த ராஜயோகம் வழி நடந்தாலே முடிவை அடைந்திடுவாய் நீ. நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. மாயை பற்றினாலான முற்றுகை ஜோதி புள்ளி தகர்க்கும். இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. கேட்கிற நான் இவ்வளவுக்கு நற்புணம் மிக்கவராக இருக்கிறேன். நான் ஏதாவது அசுர நடத்தைய
கொண்டிருந்தன. இதான் அட்டவணைன்னு சொல்றது. வச்சு சோதிச்சு பார்க்க. ஆசீர்வாதம். நீங்கள் சதா எச்சரிக்கையாகவும் மாயை உட்புக முடியாதவராகவும் இருப்பதனால். பயப்ரூஃப் மாதிரி மாயா ப்ரூஃப். நீங்கள் சதா எச்சரிக்கையாகவும் மாயை உட்புக முடியாதவராகவும் இருப்பதனால் மாயையின் ராஜரீகமான ரூபத்தின் நிழலிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பீர்களா. அதன ராஜரீகமான ரூபம். என்ன வடிவம்? சதா எச்சரிக்கையாகவும் மாயை உட்புக முடியாதவராகவும் இருப்பதனால் மாயையின் ராஜரீகமான ரூபத்தினில் இருந்து பாதுகாப்பாக இருப்பீர்களா. ராஜரீகமான ரூபம் என்ன? உதாரணம் உங்களுக்கு நிறைய தெரியும், சொல்லுங்க. அதாவது பாபா சொல்லுவாரு, உங்களுக்கு இரும்பு சங்கிலி என்றா நீங்க வேணாம் பண்றீங்க, தங்கச்சங்கிலி என்றா நீங்க வேணும் பண்றீங்க. அப்போ வந்தனம் எல்லாம் விடுறன்னு சொல்லுவீங்க, விருப்பம் விருப்பம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மாயனுடைய விடயம். அதே மாதிரி ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது இறுக்கமா சொன்னா வேணாம சொல்லுவீங்க. இனிமையா சொன்னா கூடாத விஷயம்னாலும் அவர் நல்ல மண்ணு சொல்லுவீங்க. ஆனா அது உங்களுக்கு கூடாது. மருந்து தெரியும் தானே, மருந்து வெளியில வடிவா இருக்கும், சில இனிப்பா இருக்கும், உங்களுக்குள்ள வந்து கசப்பா இருக்கும். அது மாதிரி மாயையும் உங்களை வந்து எப்படி இப்ப எனக்கு பிடிக்க முடியுமோ இப்ப அந்த பலவீனத்தை வச்சுதான் ராஜரீகமான வடிவம். சாதாரணமா வர்ற வடிவத்துல வந்தா அது வராது. அவசர கோபம் நாங்க சொல்லுவோம், கோபம் இல்லை என்று. ஆனா கோபத்துக்கு நிறைய பிள்ளைகள், குட்டிகள், பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. அப்ப பேர பிள்ளை வரலாம்னு நாங்க சொல்லுவோம். பிள்ளையில கோபம் இருக்கும், பேர பிள்ளையில இருக்காத மாதிரி அந்த அதுவும் விகாரம் தான். அப்ப அதுவும் ராஜரீகமான வழி. அதே மாதிரி எல்லா விகாரத்தினுடைய நிறைய வகையான சுவடுகள் இருக்கு. அதை கண்டுபிடிக்காட்டில நடக்கும். நாங்க அதுல போயிட்டு சரின்னு நினைக்கிறது பிள்ளையாரு, சரியான நினைச்சு செய்யறதுதான் பிள்ளையாரு. அல்லது யாரு சரியா சொல்றாங்கன்னு தெரியாம நாங்க சரியா, ஏனண்டா சொல்லப்படுற முறையில இல்லை இருக்கு சில விஷயங்கள். என்ன அதுல பின்னணி என்ன விளைவில்லாண்டி எனக்கு அந்த முறைய பார்த்து நான் தெரியும் தானே. ஒரு ஆள் நல்ல வடிவா அந்த மருந்து விற்கிறாள் வடிவ விளங்கப்படுத்தக்கூடிய ஆளா இருந்தாருன்னா அவர் எல்லாம் கட்டித்தனமா வித்து போடுவாரு, ஏதாவது பொருளை வித்து போடுவாரு. ஆனா அந்த பொருள் நல்லமோ இல்லையோன்றது கண்டுபிடிச்சது தெரியும். எல்லா விஷயங்களும் அவர் என்ன சொல்றாருன்றதுக்கு பதிலாக என்ன பின்னணியில அது சொல்லப்பட்டது, உள்நோக்கம். அந்த உள்நோக்கத்தை புரிஞ்சு கொண்டாட்டி மாயினால அதுதான் முக்கியம். புரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு நிறைய சக்தி பாபாவோட இருந்தேன். தற்சமயம் மாயை உங்களின் உண்மையான புரிந்து கொள்தலை, உங்கள் புரிந்துணர்வு சக்தியை மறைத்து தவறானதை சரியானதாக உங்களை அனுபவம் செய்ய வைக்கிறார். நீங்க தான் சரி அவர் பிள்ளைன்னு சொல்றீங்க, ஆனா உண்மையா சரியானது உங்களுக்கு விளங்குது இல்லை. இல்ல போன் அடி. சச்சமய மாயை உங்கள் உண்மையான புரிந்து கொள்ளல், உண்மையான ரியல் அண்டர்ஸ்டாண்டிங், உங்கள் புரிந்துணர்வு சக்தியை மறைச்சு தவறானதை சரியானதாக உங்களை அனுபவம் செய்ய வைக்கிறாள். நாங்க சரியானதை பிள்ளைன்னு சொல்றோம், பிள்ளையானதை சரின்னு சொல்றோம். ஒருவர் மந்திர வித்தையை செய்யும் பொழுது ஒரு நபரை கட்டுப்பாட்டு இழக்க செய்கிறார்.
அப்படித்தான் செய்யறது. பாம்பையும் கூட அப்படிதான் மகுடிய விட்டா அது மயக்கிறது. அது மாதிரி இப்ப உங்களை தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர என்ன செய்வேன்? சிலருக்கு சாப்பாடு விட்டா கட்டுப்பாட்டுல வந்துருவாங்க. சிலருக்கு ஏதாவது அவங்களை நல்ல 4 வார்த்தை சொல்லி ஏதாவது நிறைய, சிலருக்கு சேவைன்னு சொன்னா அதுக்குள்ள போயிட்டு மாட்டுப்பட்டுருவீங்க. அந்த வேலையை கசிக்க வச்சுட்டு பிறகு தங்களை வழங்கி வந்தது. அது மாதிரி மாயாவும் உங்களை அப்படி சரியான தெரியாது எதுன்னு தெரியாம வச்சிடும். அதுபோல ராஜரிகமான மாயை இது உண்மை என்பதை உங்களை புரிந்து கொள்வதற்கு இதனாலே பாப்தாதா அட்டென்ஷன் பிளீஸ், கவனம் செலுத்துங்கள் என்பதற்கு இரட்டை அடி கோடுமாறு செய்கிறார். அட்டென்ஷன் பிளீஸ், கவனம் செலுத்துங்கள். அட்டென்ஷன் இருக்காட்டில் நாங்க கவனம் ஏமாந்தப்பட்டோம். மாயையின் நிழலிலிருந்து பாதுகாப்பா இருப்பதிலும் மாயை உட்புகாதவாறா இருப்பதிலும் மிகவும் எச்சரிக்கையாக. நிழல் கூட படக்கூடாது மாயாண்ட, அது நிழல் தானே. அப்படி போயிட்டு நீங்க நின்றீங்கன்னா அது பட்டாலே உங்களுக்கு கூடாத சகுனம் வந்துடும். நிழல் கூட படக்கூடாதுன்னு பாவம் சொல்ற. தந்தையின் பாதுகாப்பு குடையின் கீழ் குறிப்பாக மனதையும் புத்தியையும் இதான் வழிமுறை மாயாட்டிருந்து பாதுகாக்கப்படுறது. பாதுகாப்பு குடையில, தந்தையின பாதுகாப்பு குடையில உங்களோட மனசையும் புத்தியையும் அடிக்கடி சொல்லும். அங்க போற நீ, ஹலோ நீங்க எங்க நிக்கிறீங்க கேட்கணும். மனசையும் புத்தியையும் இல்லாட்டி எங்கேயா போயிக்கணும். அந்த ஆதிக்கத்துல ரொம்ப தீவிரமான பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்க இதனால சின்ன விஷயம் ஆயிருக்கும். ஆனா அந்த டைம் ஒரு செகண்ட் காணும் தானே ஒரு தீர்மானம், ஒரு தவறான டிசிஷன் எடுத்துட்டேன். அது பிள்ளையோட தற்கொலை செய்யறதுக்கு அதுக்கு ஒரு செகண்ட் தான் தருது. தூக்குல தூங்குறதா இல்லையா அவ்வளவுதான். அப்படின்னு தீவிரமான பிரச்சனையா இருக்காது. ஆனா அதை பற்றி அது அந்த ஆதிக்கத்துக்கு போனதுதான் எப்படி செய்ய வைக்கும். ஒரு வினாடி காணும் மாத்த பார்த்து தந்தையின் பாதுகாப்பு குடையில் கீழே இல்லாட்டில் நிச்சயமா நாங்க ஸ்லோகம். பிறர் இலகு யோகிகளை பார்க்கும் பொழுது அவர்களாலும் இலகுவிலே யோகம் செய்ய இயலுங்க. இலகு யோகியா இருக்கிறவர்களை பார்க்க அவங்களாலும் யோகியாக முடியுது. அவ்வியக்த சமிக்கை. நான் முன்னைய கல்பத்தின் வெற்றியாளன். இந்த விழிப்புணர்வினால் உங்களை தைரியசாலியாக்குங்கள். முடியாது, நாங்க செய்யலாது, முயற்சியில நம்ம முடியாது அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் சர்வசக்திவான் தந்தையின் மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகள். இந்த விழிப்புணர்வினால் நீங்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். நான் சுயமரியாதை என்று பார்த்து சொல்லுவேன். சுயமரியாதை கருத்து எல்லாத்தையும் எழுதி வச்சு டெய்லி ஒவ்வொரு கருத்தா நீங்க காலையில அமிர்த வேலையில எடுத்து பயிற்சி செய்யும். டெய்லி ஒரு கருத்தா சென்ட்ரலையில நாங்க எழுதி வச்சிருக்கோம். வந்து எடுத்து பார்ப்பாங்க. நாங்க கொப்பியில கூட நாங்க எழுதி வச்சதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். கட்டாயம் தேவை. ஏன்னா என்ன வந்து தாழ்வுக்குள்ள கொண்டு போறது என்னால முடியாத இல்லாட்டி எனக்கு தெரியுமானத தெரியாதுன்னு சொல்லுவேன். தெரியாதத தெரிய மாட்டேன். உண்மையாவே எனக்கு சரியான முறையில செய்ய தெரியாத விஷயத்த எனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். உண்மையாவே எனக்கு நல்ல முறையில செய்ய தெரியுமானத தெரியாது. ரெண்டும் எங்களுக்கு அந்த சுயமரியாதையில பேலன்ஸ் இல்லாம தான் அப்படி இருக்கு. அதனால சமநிலையை கொண்டு வரதுக்கு நான் அடிக்கடி பாபாவோடயே சொல்லுவேன்.
நான் சர்வசக்திவான் குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான், நான் வெற்றியாளன். இதுதான் உங்களுக்கு தைரியத்தை வளர்த்துக் கொள்றதுக்கு உதவும். உங்களுடைய மனதிலே பலவீனமான எண்ணங்கள் இருந்தால் அவ்வப்பொழுதே அவற்றை முடித்து சக்திசாலியாக, இந்த ஒரு பலவீனமான எண்ணம் வந்தா இல்ல அப்படி நினைக்க கூடாது, நீங்க மாத்தணும். பிரேக் போடாட்டிக்கு என்ன நடக்கும்? போயிட்டே இருக்கு. நிறைய எண்ணத்துக்கும் என்ன செய்யணும், அதான் இடையில ட்ராபிக் கவுண்டர்ல எல்லாம் செய்யறேன், பிரேக் போட்டு நான் என்ன செய்யறேன் எப்படி செய்யறேன்னு என்ன அடிக்கடி பார்த்து கொள்ளணும். பார்த்து கொண்டு உங்களால என்ன செய்யணும் செய்யணும். இன்னைக்கு முக்கியமான என்ன விஷயத்த பாபா சொல்லியிருக்க, விஷயம் என்ன நினைவு செஞ்சீங்கன்னா, நீங்க தெய்வீக குணங்கள் கொண்டவரா, நடத்தை செய்தாகவும் நீங்க நற்பண்பு கொண்டவர்களாக ஆகுவீங்க. ஏன் அப்படி சொல்றாரு? ஓகே, விட்டா போகணும் இல்ல, என்ன காரணம்? நற்பண்புக்கும் நினைவுக்கும் என்ன சம்பந்தம்? நினைவு அந்த பாபா சொல்றது பாபாட உறவு முறை, அப்படிதானே? நினைவுன்னு சொல்றது பாபாட உறவு முறை. உறவு முறையில நாங்கள் பாபா நினைவு செய்யும் போது ஒவ்வொரு உறவு முறையாலும் எங்களுக்கு ஒவ்வொரு நற்பண்பு வருது. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நான். அப்போ உங்களுக்கு அந்த நற்பண்பு குறைவா இருக்குது, அர்த்தம் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் சரியான முறையில வெளிப்படுத்தல. அப்ப நான் அந்த ரிலேஷன்ஷிப்ப பாபாவோட நெருக்கமா வச்சால் எனக்கு நற்பண்பு அதிகரிக்கும். பிரதானமான குணம் மிச்சமும் அதே மாதிரி படிப்படி எங்களுக்கு வரும். ஆனா எல்லாத்துக்கும் முக்கியமானது பியூரிட்டி, தூய்மை. அப்ப நாங்க எவ்வளவு தூரம் அதை பயிற்சி செய்யறோமோ உறவு முறைய, அவ்வளவு தூரம் உங்களுடைய நற்பண்புகள் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு பாபா என்னுடைய அப்பான்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன குணம் நினைவு வரும்? அப்பா அன்பா, அம்மா அன்பா, சக்தி. பாபா பவர். அப்பா எனக்கு பவர் கொடுக்குறாரு, என்ன வழிகாட்டல் கொடுக்குறாரு, அப்ப எங்களை வழிபடுத்துறாரு. அப்ப சக்தி. அப்பா இருந்தா பலம்னு சொல்லுவாங்க பொதுவா. அப்ப பாபா சர்வசக்திவான் தான் என்ன சொல்றாரு. பவர் சக்தி அவர் தான். அதால உங்களுக்கு மாஸ்டர் என்று நடுக சொல்றாரு. தான் சர்வசக்திவானா இருக்கீங்க, நீங்க மட்டும் எப்படி பலவீனமா இருக்கீங்க கேட்கிறேன். அதான் அப்பா. அவர் அப்பா சர்வசக்திவானா இருக்கேக்க நான் அப்படி பலவீனமா இருக்கு. இப்ப நான் பாபாவை அப்பாவை நினைக்கும் பொழுது எனக்கு பலம் கிடைக்கும். பலமும் என்னுடைய உடலுக்குள்ள இருக்கிற தொகுதிக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன தொகுதி? ஒவ்வொரு தொகுதி இருக்குத்தானே. பலத்துக்கும் என்னத்துக்கும் சம்பந்தம் எலும்பும். உங்களுடைய எலும்பெல்லாம் நல்லா உறுதியா வரணும்னா நீங்க அடிக்கடி நான் சர்வசக்திவான் நினைச்சீங்கன்னா சரி. எல்லாம் எல்லா உங்களுடைய அகஞ்சுரக்கும் தொகுதி, நோமோன்ஸ், சமீபாட்டு தொகுதி, ரத்தம், குருதி சுற்றோட்ட தொகுதி, நரம்பு தொகுதி, இது எல்லாமே சம்பந்தம். நாங்க வெளி உலக தாக்கலுக்கு தான் படிப்பிக்கிறோம். நாங்க வகுப்பு கொடுக்குறாங்களுக்கு சொல்றோம் வெளியாட்டு மக்களுக்கு. அப்ப இது பிராக்டிஸ் பண்ணும் பொழுது எனக்கு இயல்பாகவே அந்த தொடர்பு நற்பண்பு வர வர என்ன நடக்கும் எல்லாமே எனக்கு ஒரு இப்ப ஏதாவது குறைபாடுன்னு தானே சொல்றோம் பொதுவா. ஒரு வருத்தம் என்ன சொல்லுவோம், குறைபாடுன்னு சொல்றோம். விட்டமின் குறைபாடு, அந்த குறைபாடு, இந்த குறைபாடு அது விஞ்ஞானத்துல, அதாவது உடல் இயக்க சம்பந்தமான ஆட்கள் சொல்ற மாதிரி இருக்கு. பாபா சொல்ற மருத்துவம் என்னன்னு சொன்னா குறைபாடு. என்ன குறைபாடு? இதான். எனக்கு பலவீனம் இருந்தா எனக்கு நற்பண்புல குறைபாடு தானே. அந்த நற்பண்புல குறைபாடு என்ன செய்யும்? எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த குறைபாடு.
அதெல்லாம் நான் அது என்ன செய்வேன், நான் அதிகரிக்கத்தான் என்ன நடக்கும், என்னுடைய அந்த பேர்கள் அதிகரிக்கும். எனக்குள்ள வந்து சொன்னாரு, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க இவ்வளவு எல்லாம் நான் செய்றேன், நீங்க என்ன மாதிரி என்ன நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும். வண்டைக்கு முறையில் என்ன நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம். இந்த 7 நிறம் இருக்குல்ல, வானவில் 7 நிறம், விப்சோர்ன்னு நாங்க சொல்லுவோம், வயலட் இந்தி வந்து ஓடர்ல அதே 7 நிறத்தோட எங்களுடைய 7 நற்பண்புகள் வந்து தொடரும். தனி ஒரு கிளாஸ். யாவே நாங்க எவ்வளவு தூரம் அதிகமா அதை நினைவு செய்யறோமோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு பாபாவுடைய அந்த நற்பண்புகளை கேட்டாங்க. அதனால பாபா சொல்ல, நீங்க நற்பண்பு கொண்டவரா நான் வந்திருக்கிறனால எங்களை சோதிச்சு பார்க்க சொன்னேன். என்ன குணத்தன் எனக்கு குறைவா இருக்குன்னு நான் பார்க்கணும். இல்ல இந்த குணம் எனக்கு குறைவா இருக்கு, குறைவா இருக்கிறத நான் என்ன செய்யணும்னு சொன்னேன். யாரும் சொன்னாங்க எனக்கு வந்து அம்மாவா, எனக்கு அம்மாவா, என் அம்மா தான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு அம்மா இல்ல, என்ன செத்து போனாங்க, அம்மா நினைவு வருது, கவலையா இருக்கு. என்ன காரணம்? பாபாவா அம்மாவா நினைக்கல. அந்த அன்பை வந்தவேல் செய்யல. பாபாவுக்கு வந்தா சரி தானே உடம்புக்கு. ஆனா நீங்க அன்பை அனுபவம் செய்யும் பொழுது பாபாட இயல்பாவே உங்களுக்கு அந்த வெறுமைத்தனம், ஆத்மாக்கள் இருக்கிற அந்த வெறுமையானது இல்லாம போயிடும். எவ்வளவு தூரம் ஒரு பானைக்குள்ள நாங்க வெற்றிடத்தை வைக்கிறோம், அவ்வளவு என்ன செய்யும், சத்தம் போட்டுட்டு வேற அதிகம் சத்தம் போடுறாங்க. வெற்றிடம் இருக்கிறார் வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள், நிறைய சத்தம் போறாண்டா, குழப்ப முடியுது, நிலவரப்படுறது, கனவுக்கு கதைக்கிறது. அப்படியானால் வந்து காத்து அழைச்சு வச்சிருக்கு, காத்து சத்தம் போடும் தானே, காத்த வெளியேற்றி மாயனுடைய விஷயங்களை தான் நிறைச்சு வச்சிருக்கிறார். அதான் பொய்யான விடயம் சொல்லப்படுது. காயமே பொய்யடா வரும் காற்றடைத்த பையடான்னு அது காத்துதான் அடைச்சு வச்சிருக்கு. காத்த வெளியேற்றி உண்மையான விஷயத்தாண்ட ஆத்மாவோட உண்மையான குணங்களால வந்து நிறைக்கும். நிறைக்க காத்து தண்ட பாடலே இல்லாட்டி சோடா மாதிரிதான் அவர்கிட்ட போகும். இன்டாக்சிகேஷன் சோடா போ இன்டாக்சிகேஷன் தெரியும் தானே, குளிக்கிட்டு திறந்து விட்டீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிதான் அவை உற்சாகமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா உற்சாகம் போயிடும். பாபாதான் எப்பயுமே அவர் அழிக்கப்பட முடியாதவர். அப்ப அவரோட இருக்கிற உறவு முறையும் அவரோட ஞான கருத்தும் சொன்ன எல்லா மற்றது எல்லா அடுத்தவங்களோட ஹாப்பினஸ் இல்லாம போறதுக்கு ஞானத்தால நாங்க பாக்குற விஷயங்கள். இன்னொரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லுங்க, சொல்லுவோம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது எல்லா விஷயத்தையுமே நான் ஞான கண்ணு இதுவா இருந்தாலும் நம்ம மறக்க கூடாது. பிராமணர்களுக்கு கூடாததும் நடக்காது. இந்த கண்ணால பாக்குறதுக்கு அது கூடான விஷயமா இருந்தாலும், கூடாத விஷயம் மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அது நல்லதுதான். அதோட பின்னணியில என்ன நடக்குது என்று நாங்க வேறுபாடு வித்தியாசப்படுத்துத அதன் பாக்க இந்த பிரச்சனை இல்லைண்டா இந்த ராஜரீகமான இந்த புயலுக்குள்ள போயிட்டே புத்தி சிக்கி மாயில இருந்து உங்களோட புத்தியையும் மனசையும் காப்பாத்திக்கணும். தப்புனது போயிடும். அப்ப நான் என்ன ஒன்றே நிலைநிறுத்தணும். உடனே பாபா கிட்ட போயிட்டு பாபாவோட இருந்து நான் சந்தர்ப்பத்தை பாக்க. ஏன் பாபா சிக்கி கொள்ளாம இருக்கா தெரியும். இல்லாட்டி நீங்க தான் பிச்சு எடுத்து போடுவீங்க. ஒண்ணும் இல்லையோ, நான் சொல்றத கேளுங்க, நீங்க சொல்றத கேளுங்க, உங்களுக்கு விளங்காதா? அப்படிதானே சொல்றேன். மேலதான் இருக்கிறார். இல்ல அவர் மேலதான் இருக்கிறார். நீங்க சொல்றதெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு இதுக்குள்ள இருக்க போறது இல்லை. அவர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கு. ஓகே.
அப்ப என்ன ஓகே இவர் சொல்றது சரியா அவர் சொல்ற எனக்கு வடிவா தெரியும். பிள்ளைல போய்க்கல எல்லாம் என்ன மாதிரி தெரியுது. அதே மாதிரி பாபாவும் இந்த விஷயமே அவருக்கு ஒரு சின்ன விஷயம் மாதிரி அவன் மேலதான் இருக்கு. அப்ப நானும் என்ன சொல்லணும், அப்படி போய் போய் இருக்க வரும்பொழுது எனக்கு உண்மையான படம் பிடிக்கும். என்ன படம் சின்ன விஷயம் அப்படின்ற பாபா அதால விடுபட்டு இருக்கிறதாலதான் அவர் ஒரு மனுஷல தங்கி இல்ல வாரார் படிப்பிக்கிறார். என்ன பிரம்ம பாபா தான் அவருக்கு வேணும் இல்லையே, தங்கி இருக்கிற மாதிரியாதான் நாங்க என்ன செய்யறோமோ அந்த ராஜரீகமான வெளியில வந்து உணர்வு கொடுக்க மாட்டாங்க. அதான் முக்கியம். பௌதீகமா நான் எனக்கு தேவையில்லை தடியும் வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனா உள்ள மனசுல நிறைய பிரச்சனை, தடியும் வேண்டாம நடந்து போறேன். ஆனா என் பிள்ளை என்ன பொருளுக்கு ஏந்தான் எப்படி செய்யறாளோ தெரியல என்று சொல்றேன். அப்ப இந்த தம்பி இருப்பாங்க கடிதம் இல்ல மனசு போய் சிக்கிக்கொள்ளும். இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? பாபாதான் ஒரே ஆதாரம், ஒரே பலம் நான் இன்னும் முழுசாக இப்ப என்ன நடக்கும், என்ன மாயை ஏதோ ஒரு வழியில எனக்கு என்ன தேவையோ அப்ப வந்து நான் அதுக்குள்ள சிக்கிக்கணும். அவ்வளவு முயற்சி செஞ்சு அந்த லட்டுக்கு ஆசைப்பட்ட சிஸ்டன கதை தெரியும் தானே, அதே மாதிரி அவே ரொம்ப கவனம். கடைசி நேரத்துல நாங்க இருக்கிற இது கத்திம்னேன் ரொம்ப கவனமா நாங்க வாழ நடக்க வேண்டிய ஒரு காலம். அதுல ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியது. இன்னைக்கு கத்தன் பாபா சொல்ல அட்டென்ஷன் ப்ளீஸ். வீக்கே லைஃப்ல நாங்க ரொம்ப கவனமா எனி டைம் நாங்க ஸ்டெப் தவறி விழுந்துருவோம். விழுந்த வேண்டாம் இந்த மாயா இந்த முடிவுகள் பாபாண்ட நினைவில் எப்படித்தான் இருந்தாலும் கர்ம கணக்கின்படி முடியும் மட்டும் வரும். உங்களோட கர்ம கணக்கு வாசனை நீங்க கர்மாதீதமாகும் வரை ஏதோ ஒரு வகையான பிரச்சனை வந்து தான் இருக்கும். ஆனா கர்மாதீதம் ஆக முடியாது. யுத்தம் யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்மாதீதம் ஆக முடியும். நீங்க கர்மாதீதமாக யுத்தம் ஆரம்பிக்கும் சொல்றேன். அப்ப இறுதி வரை இப்ப ஒரு பிறவிக்குரியது இல்லை. இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்டா, ஏதோ இன்றைக்கு நேற்றுக்கு வந்துட்டோம், நான் இவ்வளவு ஏதோ 5 வருஷம் 10 வருஷமோ 15 வருஷமோ நான் முயற்சி செஞ்சுட்டேன், அதுக்குள்ள 63 பிறவி பாவத்தையும் அழிச்சிடலாம். ஏன்னா நீங்க சும்மாவே இந்த பிறவியில டெய்லி உங்களுக்கு 20 40 வயசுண்டா ஒரு நாளும் 10 ரூபா கடன் பிடி கணக்கு பாருங்க. எவ்வளவு கணக்கு, எவ்வளவு காசு கொடுப்பானு. இப்ப டெய்லி எவ்வளவு செய்திருப்போம் இந்த அது 63 ஆள் திருக்கி பாருங்க. அப்போ இந்த ஒரு பிறவிலதான் கழிக்கணும். இதான் பிரச்சனை. அதனாலதான் எல்லாரும் கஷ்டமா இருக்கு. ஆனா கஷ்டம் இல்ல. கொஞ்ச நாளைக்கு நாங்க அவசர மாதிரி என்ன வழிமுறை கவனம் செலுத்த டென்ஷன் ப்ளீஸ். கவனம் செலுத்துறதன் மூலம் தான் எங்களால என்ன செய்ய முடியும், இது வந்து முழுசாங்களால அப்படி நாங்க விடுபட்டாத்தான் மீன்ஸ் மாயாட்டு எங்களை காப்பாத்துறோம். அடிக்கடி மனசை புத்திய தான் ட்ரில் பாப்பா சொல்றாரு. சரி நான் பரந்தாமத்துல அடிக்கடி போயிட்டு என்னுடைய தேவத வடிவம்னு சொன்னாரு. நீங்க ஏதாவது வழங்குற வடிவம் லைட் ஹவுஸோ என்னமோ உங்களுக்கு பிராக்டிஸ்ல வந்து சொன்னோம். அப்படி நாங்க இணைய செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து சிக்கிக்கொள்ளாரு. ஏன்னா பலமா இருந்தா நல்ல தீர்மானம் அதனால எடுக்க முடியும். அது பலவீனமா இருந்தா தான் என்ன செய்யும், பலவீனமான விடயங்களுக்குள்ள போய் அது மாட்டாங்க. அதைத்தான் பாவமாயும் அடிக்கடி பலப்படுத்துறதுக்கான செயற்பாடுதான் இந்த பாபசுர சுய தரிசனத்தை சுழற்றுங்கள். மாயை விட்டுறதுக்கு சக்கரத்தை சுழற்ற சொல்லித்தான் அடிக்கடி சொல்லுங்க. மாயை விட்டுறா உங்கள்கிட்ட வருகிற பலவீனமான எண்ணங்களை உடனே மாத்திடும். அதை பற்றி நான் கடைஞ்சு கொண்டே இருக்க கூடாது. வேற மனுஷர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் உங்களை பலவீனமா தான் ஆக்குவாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது தங்கட வந்து சமனான லெவல்ல தானே இருக்கீங்க, இல்லாட்டி அதுக்கும் கீழே தான் இருக்குங்க. அவையில்கிட்ட நீங்க ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா உங்களே அந்த கையை பிடிச்சு இழுத்துருப்பாங்க. மீன்ஸ் அந்த அதுக்குள்ளே நீங்களும் போயிடுவீங்க. மேல இருக்கிற ஆள்கிட்ட தான் நாங்க வந்து அதான் பாபா சார் தெய்வீக குணத்தை நீங்க கிடைக்கண்டா. இப்ப நீங்க முரளி பாயிண்ட எழுந்து பார்க்காம குப்பில மற்ற பக்கத்துக்கு இதுல 10 பாயிண்ட் ஆச்சா. இப்ப
நீங்க எழுதின பாயிண்ட்ல வந்து பாபா உங்களுடைய ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து உங்களோட பாபா என்ன உறவு முறையில அந்த கருத்து கதைக்கிறார். உங்களோட கதைச்சா நீங்க என்ன உறவு முறையில கதைக்கிறாங்க, என்ன பாயிண்ட எந்த உறவு முறையிலும் பாபா சொல்றாங்க. யோசிச்சு எழுதி கொள்ளுங்க. எல்லா கருத்துக்கும் எழுதலாம். டெஸ்ட் முதல்ல உண்டுக்கு எழுதுங்க. நீங்க எழுதலாம். ஏன் பாபா எனக்கு அந்த கருத்தை சொன்னார்? ஏன் பாபா எனக்கு அந்த கருத்தை சொன்னார்? அந்த கருத்தை கேட்க எனக்கு என்ன உணர்வு ஏற்படும்?
எந்த சந்தர்ப்பத்துல அல்லது யாரோட நான் இந்த கருத்தை பயன்படுத்த. இப்ப அந்த கருத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வரைபடம் அல்லது அடையாள சின்னம் கேளுங்க. இல்லாட்டிக்கு இந்த அடையாள சின்னத்தை எழுதலாம். கீற முடிஞ்சா கீறலாம், இல்லையா நினைச்ச போதும் இந்த மாதிரி இருக்கும். சரீரமற்ற சம்பந்தம் சத்குரு தூய்மையாக்குறது அவங்களை தூய்மையாகணும்னா பனிஷ்மெண்ட்ல இருந்து விடுவிக்கிறது செய்யும். எந்த காரணம் மீன்ஸ் அவருக்கு நாடகத்துல அந்த சரீரத்துக்கு அங்க பாபா பிறகு பிரம்மா பாபா சரீரம் விட்டா அப்புறம் விஷாதாதிகளுக்கு வந்தாரு. மற்றது முதலும் பாபா உடனே டைம்ல சான்ஸ் மெசேஞ்சஸ்லயும் பாபா வந்திருக்கிறார். பிரம்மா பாபா அப்படி ஒரு நிலை நான் நினைக்கிறேன். நானில் அடிவர் என்ன செய்வாருன்னு நினைச்சிருந்தாருன்னா பாபா வந்திருக்க மனுஷர்ல ஒரு வாரம் இல்லைன்னா இதான் பிரச்சனை. பாபா நானில் என்ன செய்வார்? பாபா அப்படி நினைச்சது தானே பிரம்மா பாபா. சிவபாபா நானில் என்ன செய்வார் என்ற எண்ணம் அவர் வாழ்க்கையில இருந்தது தானே. இவ்வளவு படிமா இருக்கிறது, இவ்வளவு
பிரசந்தனா இருக்கு மீன்ஸ் அவர் சொல்ற நானே முயற்சி செய்வேன். அதாவது இப்ப பிரம்ம பாபாவுக்கு அவர் சலுகை கொடுக்கறதில்ல. சிலர் ஆதாரத்தை வச்சிருந்தா சலுகை எதிர்பார்க்கு. இப்ப நான் ஒரு ஆளை தங்கி இருக்கும் பொழுது அவர் இப்ப எல்லா சட்டத்திட்டம் இருந்தாலும் அவருக்காக கொஞ்சம் சில விஷயங்களை விட்டு கொடுக்கும். ஏன்னா எனக்கு வேற தேவை. அப்படி சிவபாபா பிரம்ம பாபாக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்குதான் நான் சொன்னேன் விட்டு கொடுக்கல. சரி போல எல்லாருக்கும் உண்டுதான். சிவபாபா பிரம்ம பாபால வர்ற ரெண்டு காரணத்தால பிரம்ம பாபா முயற்சி செய்ய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. பிரம்ம பாபா திருப்பி தானே சொல்றாரு, வேற நிலையதான் பக்கத்துல இருக்கிறேன், ரெண்டாலும் நான் மறந்துடுறேன். அதுக்குதான் பாபா வார வரை அப்படின்டா நாங்க மாத்திரம். அதான் உதாரணத்துக்கு பாபா இப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலயும் நாங்க இப்ப யாராவது ஒரு ஆதாரம் பௌதிகமா மனுஷர்ல இல்லாட்டி பொருட்கள்ல இல்லாட்டி எங்களுடைய சிந்தனைகள்ல தங்கியிருக்கும் பொழுதுங்களுக்கு என்ன நடக்கணும்னா நாங்க அதுல எங்களுடைய உண்மையான விஷயம் சிலதை நீவி இருப்பாங்க. மீன்ஸ் அதுல கொஞ்சம் கலப்படம் நம்பி சரியானதை சட்டத்திட்டம் செல்ல வேண்டியதை சொல்ல முடியாம. இப்ப எனக்கு ஒரு ஆளோட பொருட்கள் வாங்கல் வச்சிருந்தேன் தனிப்பட்ட முறையில ஏதோ ஒன்று எனக்கு அவரோட உதவி இருக்குன்னு சொன்னா எனக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல முடியும். ஏன்னா அவரோட ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு ரிலேஷன்ஷிப் முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல நான் பயப்பட வேண்டிய விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தையுமே சரியான செய்யும். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரு ஆதாரமாக அதுவும் எனக்கு இப்போ ஒரு ஆளோட நான் உறவு முறையே இவ்வளவு காலத்துக்கு அது சரியாகவோ நிலையாகவோ நின்று சொல்ல முடியும். அப்ப அதால நான் பாபாண்ட விஷயத்துக்கு மீறி இதை செய்ய போகிறேன். அதான் அதைத்தான் பிரம்ம பாபா சொல்றாரு. நான் எனக்கு இவர் பக்கத்துல இருக்கிறாண்டா போல மட்டும் எனக்கு அவர் மறக்காம போகுது இல்ல, ரெண்டாவரோடும் எனக்கு இங்க சலுகை செய்யலைன்றதான் அந்த விளங்குது. நாங்க அவைகளுக்காக எக்ஸ்ட்ராவா செய்யறோம். எக்ஸ்ட்ரா மீன்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க புரிஞ்சு கொள்ளாம இருக்கோம்னா சரியா இருப்பினோம் நல்லா இருப்பினோம் நாங்க நினைக்கிறோம். தொடர்ந்து செய்யுங்க. நான் நாளைக்கு நிறைய நிறைய பகிர்ந்து வச்சு குழந்தை பிள்ளைகள் மாதிரி படிப்பிக்க இப்ப நினைவு நிற்கும். இல்ல எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் எனக்கு எல்லா நட்பண்பும் கிடைக்குது. இப்ப நாங்க பாபாவோட எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு எல்லா தெய்வீக குணம் கிடைக்கும். அப்ப இப்ப தியானத்துல நாங்க பாபாவோட ஒரு உறவு முறையை நாங்க அனுபவம் செய்து பார்க்கணும். அப்ப எனக்குள்ள நட்பண்பு நிறைந்தா இல்லையா இவ்வளவு குறைவா இருக்கு. நான் சொல்லிச்சு பாருங்க, எந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு நல்லா இருக்கு, எந்த ரிலேஷன்ஷிப் கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் எனக்கு புரியும். டப் பண்ணி சிலது ஈஸியா இருக்கும், நடுக பயிற்சி பண்ணிடணும், சிலது கஷ்டமா இருக்கும். அந்த நினைச்சனும் விருத்தி செய்து கொள்ளணும். நான் இப்ப அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு முறை. பாபா சரி ஆனா ரிலேஷன்ஷிப் உணர்வு
சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் எதையோ இங்கு எதிர்பார்க்கும். அனைத்திலும் உயர்ந்த தந்தையின் மனமோ அன்பு ஒன்றையே எதிர்பார்க்கும். உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் எதையோ இங்கு எதிர்பார்க்கும். அனைத்திலும் உயர்ந்த தந்தையின் மனமோ அன்பு ஒன்றையே எதிர்பார்க்கும். அன்பை தந்திடும் நல் உள்ளமே ஆண்டவர் வாழும் நல் இல்லமே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. இருண்ட வாழ்வில் ஒளியினை ஏற்ற ஈஸ்வரன் இறங்கி வந்தார். இரும்பாய் போன இதயத்தை எல்லாம் பொன்னாய் மாற்றம் செய்தாரே. இருண்ட வாழ்வில் ஒளியினை ஏற்ற ஈஸ்வரன் இறங்கி வந்தாரே. இரும்பாய் போன இதயத்தை எல்லாம் பொன்னாய் மாற்றம் செய்தாரே. தந்தை தந்த அன்பிலே மறந்தேன் உடல் எனும் உணர்வையே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே
சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. உலகம் முழுவதும் எதிர்த்து வந்தாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து வந்தாலும் சிவனின் துணையே போதுமே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. ஓம் சாந்தி.